Hi, this is Prasita from Prasidam Yoga. I'm a certified yoga trainer and pre and postnatal yoga instructor. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய பேர் வந்து காலையில எழுந்த உடனே மட்டும் எனக்கு பேக் பெயின் அதிகமா இருக்கு, நெக் பெயின் அதிகமா இருக்கு அண்ட் ஷோல்டர் பெயின் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெயினோட தான் நம்ம வந்து காலையில ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செடன்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது நம்மளோட இன்ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல். நம்ம எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாம இருக்கிறது, அதுதான் மெயின் ரீசன். அதனால லாங் டைம் ஒரே போர்ஷன்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடியும் வந்து எதுவுமே பண்றது இல்லை, அப்படியே வந்து தூங்க போறோம். ஸோ அதனால என்ன ஆகும், உங்களோட மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும், உங்களுக்கு பாடியில பிளட் சர்க்குலேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அண்ட் அதோட சேர்த்து உங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல். அது இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த டைட்னஸ்க்கு வந்து செக்ரீட் பண்ற அந்த ஹார்மோனை வந்து இன்டியூஸ் பண்ணும், உங்களோட மசில்ஸ் இன்னுமே டைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதோட சேர்த்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ் லெவல் உங்களோட மசில் டைட்னஸை இன்னுமே வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு தூங்க சொல்ல வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியறது இல்லை அண்ட் தூங்கி எழுந்திருக்க சொல்ல உங்களுக்கு அந்த பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் எல்லாமே ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஃபீல் பண்றோம். இதை எப்படி அவாய்ட் பண்றோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் சீக்வன்ஸ் இருக்கு. லைக் உங்களோட நெக் ரொட்டேஷன் அண்ட் ஷோல்டர் ரொட்டேஷன் அண்ட் ஸ்பைன் மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சஸ்ங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் சீக்வன்ஸ். ஸோ அது வந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட மசில்ஸோட ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அண்ட் உங்க பாடியில நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட மெயின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நீங்க ரெகுலரா வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு இந்த பேக் பெயின் அண்ட் இந்த மாதிரியான பெயின்ல இருந்து நீங்க வந்து நல்லாவே வந்து நீங்க வந்து ரெடியூஸ் பண்றதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த சீக்வன்ஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி அண்ட் அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பெயின் இல்லாத ஒரு மார்னிங் வந்து ஆக்டிவா நீங்க எழுந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி. இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் அண்ட் மீண்டும் இதே மாதிரியான வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம மீட் பண்ணலாம்.